NTSC conceptual questions பார்க்கலாம் பாருங்க. There are two circles of different radii. The area of the square is 196 square centimeter whose side is half of the radius of the larger circle. The radius of the smaller circle is 3/7 that of the larger circle. What is the circumference of the smaller circle னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்னென்ன எடுக்கணும் பாருங்க. ஒரு larger circle first எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு larger circle, இதுக்கு radius வந்து capital R னு எடுத்துக்கங்க. அடுத்து ஸ்மாலர் சர்க்கிள், இதுக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயருக்கு சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கங்க. இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்கொயருடைய ஏரியா 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 196 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து whose side is half of the radius of the larger circle அப்படின்னா side of the area equal to half of the radius of the larger circle அப்படின்னு போட்டாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. இந்த a ஸ்கொயர் ஈக்குவல் 196 தானே இருக்கு. இந்த a ஸ்கொயர் பிளஸ்ல இந்த r/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அப்ப ஈக்குவேஷன் 1ல ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் a, சப்ஸ்டிட்யூட் வேல்யூ ஆஃப் a இன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. r ஸ்கொயர் பை 4, a வந்து r/2 தானே. அப்ப a ஸ்கொயர் வந்து r ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் 196. இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா r/2 இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு வந்திருக்கு. ரேடியஸ் ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிள் வந்து 28 வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள் இஸ் 3/7 ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள் ஈக்குவல் டு 3/7 ஆஃப் தி லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 3/7 இன்ட்டு லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் 28 தானே. அப்போ அதை 28 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 7 28 கேன்சல் பண்ணா இங்க 4 வருது. 3 × 4 எவ்வளவு வருது? 12 வருது. அப்போ ரேடியஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து பாருங்க, வாட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்மாலர் சர்க்கிள், ஸ்மாலர் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ஃபார்முலா? 2πr அப்படின்னு போட்டுங்க. அப்போ 2 × π × r எவ்வளோ? 12 வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ 2 × 12 24. ஸோ 24 π ஸ்கொயர் சென்டிமீட்டர். சாரி, இது சர்க்கம்ஃபரன்ஸ்ல சென்டிமீட்டர் வரும். ஸோ 24 π சென்டிமீட்டர் அப்படின்னு வர ஆன்சர் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Excluding stoppages, the speed of bus is 54 km and including stoppages, it is 45 km per hour. For how many minutes does the bus stop per hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்றோம் பஸ்லன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஹவர்ல டைம் ஈக்குவல் டு 1 ஹவர்ல, அதாவது ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர்ல போனா இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும். இந்த டி டிஸ்டன்ஸ் கவர் பண்றோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதே இந்த டி டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 55 கிலோமீட்டர்ல போனா டைம் 1 ஹவர் தேவைப்படாது. ஏன்னா வந்து ஸ்பீட் அதிகமா போறோம் இல்லைங்களா. அப்போ வந்து ஸ்பீட் டேஷ் வந்து 55 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 54 நம்ம என்ன பண்ணலாம், 54 கிலோமீட்டர் போறதா அஸ்யூம் பண்ணிக்கலாம். 54 கிலோமீட்டர் பர் ஹவர் போற மாதிரி. அதாவது 45 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும்போது 1 ஹவர்ல போயிடுற இவ்வளவு டிஸ்டன்ஸ். 54 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும்போது இங்க வந்து எவ்வளவு டைம் எடுத்துன்னா கண்டிப்பா டைம் கம்மியா தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் சர்டன் டைம் கம்மியா இருக்கிறதுனால அந்த டைம் எவ்வளவு எடுத்துக்கலாம், ஒரு டி டேஷ் டைம்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த டைம் வந்து டி டேஷ் எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கும். எவ்வளவு டைம் கம்மியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு கேபிட்டல் டி டைம் கம்மியா இருக்குன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ 54 கிலோமீட்டர் பர் ஹவர்ல 1 - t டைம்ல போனோம்னா இந்த டி டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. அதே டி டிஸ்டன்ஸ் 45 கிலோமீட்டர்ல போனா 1 ஹவர்ல டிராவல் பண்ணிடுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த இதுக்கு போடலாம். இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போடும்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி 45 × 1ன்னு போட்டுக்கலாம். எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, அதனால கிலோமீட்டர்ல கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுத்த ஈக்குவேஷனுக்கு எப்படி போலாம்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் v டேஷ் கண்டிஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப டிஸ்டன்ஸ் d இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, வெலாசிட்டி 54 × 1 - t அப்படின்னு போடுங்க. சோ டைம் கண்டுபிடிச்சா நமக்கு ஹவர்ல கிடைக்கும். ஏன்னா எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிதான் போட்டிருக்கோம். சரி, இப்போ நாம என்ன பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு d தானே இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். சோ பை ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 என்ன கிடைக்குது பாருங்க, 45 is equal to 54 × 1 - t அப்படின்னு கிடைச்சிருக்கா.
இந்த 45ம் 54 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா அப்ப இங்க 5 டைம்ஸ் ஆஃப் 5 9s ஆர் 45, இங்க 6 9s ஆர் 54 வருது. அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா 6 மைனஸ் 16 கிடைக்குதுங்களா? இப்போ 60 லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருங்க. 6 மைனஸ் 5 என்ன வருது? 1 வருது. அப்ப t இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வருது? 1/6 ஹவர்னு கிடைக்குது. இதை மினிட்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம 60ல மல்டிப்ளை பண்ணோம். 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட் தானே. அப்போ 60 டிவைட் பை 6 மினிட் அப்படின்னு நமக்கு வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க, நமக்கு 10 வந்துருச்சுங்களா? ஸோ 10 மினிட். அப்போ வந்து நம்ம என்ன 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா ஸ்டாப்பேஜ் டைம் என்ன வருது பார்த்து, சாரி 54 கிலோமீட்டர்ல போகும்போது 1 - t ஹவர் எடுத்திருக்கு. 45 கிலோமீட்டர்ல போகும்போது 1 ஹவர் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம்னா அப்போ வந்து ஸ்டாப்பேஜ் டைம் எவ்வளவு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்னு இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு.